வணக்கம் and welcome to the show. Welcome to மாற்றம் சேஞ்ச். இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஆத்ம துணையின் பெயரின் முதல் எழுத்து என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதாவது உங்களுக்குன்னு ஒரு சோல்மேட் இருப்பாங்க இல்லையா, உங்க சோல்மேட்டுடைய பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இதுல கொடுத்திருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப ஜென்யூனா நீங்க ஆன்சர் பண்ணா மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு 99% வரைக்கும் கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். இந்த ஆன்சருக்கு நேரம், அதாவது டோட்டலா 8 questions இருக்கும், ஒன்னுலயே 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்க சூஸ் பண்ண ஆன்சருக்கு நேரம் இருக்கக்கூடிய மார்க்ஸை வந்துட்டு நோட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ ஃபைனலா அந்த மார்க்ஸினுடைய டோட்டலை வச்சு உங்களுடைய சோல்மேட்டுடைய பேர் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்கள் நேரத்தை எப்படி செலவிட விரும்புகிறீர்கள்? ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு கீழே 3 பிக்சர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பிக்சர்ஸ்ல நீங்க எந்த மாதிரி பிளேஸ்ல உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்புறீங்களோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான 10 செகண்ட்ஸ் இது. ஸோ கண்டிப்பா வந்து சூஸ் பண்ணிருப்பீங்க. இப்போ வந்து கீழே மார்க்ஸ் கொடுத்துருக்கோம், அதாவது 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு மார்க்ஸ் இருக்கு. ஸோ அதுல நீங்க எந்த பிக்சர் சூஸ் பண்றீங்களோ அதுக்கு நேரா இருக்கக்கூடிய மார்க்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ உங்களுக்கான செகண்ட் கொஸ்டின், விருப்பமான ஒரு ஹார்ட்டை நீங்கள் தேர்வு செய்யணும். ஸோ உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் ஹார்ட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இதுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான 10 செகண்ட்ஸ் இது. இப்போ நீங்க சூஸ் பண்ண பிக்சருக்கு நேரா இருக்கக்கூடிய மார்க்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான தேர்ட் கொஸ்டின், உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட இருக்க விரும்பும் பிக்சர் ஒன்றினை தேர்வு செய்யுங்கள். உங்களோட லைஃப் பார்ட்னரோட எந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல நீங்க இருக்க விரும்புறீங்களோ அந்த ஒரு பிளேஸை நீங்க தாராளமா சூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்காக வந்துட்டு 3 பிக்சர்ஸ் இருக்கு. உங்களுக்கான 10 செகண்ட்ஸ் இது. கண்டிப்பா வந்துட்டு சூஸ் பண்ணிருப்பீங்க. அண்ட் இந்த ஸ்லைட்ல மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதுல வந்துட்டு நீங்க எதை சூஸ் பண்ணீங்களோ அதுக்கு நேரா இருக்கக்கூடிய மார்க்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான ஃபோர்த் கொஸ்டின், உங்களுடைய ப்ரொபோசல் டே எப்படி இருக்கும்? ப்ரொபோசல் தினம் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு, 3 போட்டோஸ் இருக்கு. ஸோ இந்த பிக்சர்ல நீங்க எந்த மாதிரி ப்ரொபோசல் டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான 10 செகண்ட்ஸ். இப்போ நீங்க சூஸ் பண்ண பிக்சருக்கு நேரா இருக்கக்கூடிய மார்க்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கான 5th கொஸ்டின், இதில் உங்கள் திருமண நாள் எப்படி இருக்கும்? ஸோ உங்களுடைய வெட்டிங் டே எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க இமேஜின் பண்ணிருக்கீங்களோ அது மாதிரி இங்க 3 பிக்சர்ஸ் இருக்கு. ஸோ இந்த பிக்சர்ல ஏதாவது ஒன்று நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கான 10 செகண்ட்ஸ் இருக்கு. இப்போ நீங்க சூஸ் பண்ண பிக்சருக்கு நேரா இருக்கக்கூடிய மார்க்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான 6th கொஸ்டின், உங்களுக்கு பிடித்த ஒரு ரோஜாவை தேர்வு செய்யுங்கள். ஸோ இந்த 3 ரோசஸ்ல உங்களுக்கு எந்த ரோஸ் ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான 10 செகண்ட்ஸ் இது. ஸோ இப்போ நீங்க சூஸ் பண்ண ரோஸ்க்கு நேரா இருக்கக்கூடிய மார்க்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான 7th கொஸ்டின், சூஸ் அ டின்னர் டேட். ஸோ உங்களுடைய டின்னர் டேட் எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பிக்சர் வந்துட்டு நீங்க தாராளமா சூஸ் பண்ணலாம். உங்களுக்கான 10 செகண்ட்ஸ் இது. ஸோ நீங்க சூஸ் பண்ண பிக்சருக்கு நேரா இருக்கக்கூடிய மார்க்கை இப்போ நீங்க நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான லாஸ்ட் கொஸ்டின்,
உங்களுக்கு பிடித்த ஒரு பிக்சரை தேர்வு செய்யுங்க. ஸோ இப்போ வந்துட்டு 3 பிக்சர்ஸ் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். இந்த 3 பிக்சர்ஸ்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான 10 செகண்ட்ஸ் இது. இப்போ நீங்க சூஸ் பண்ண பிக்சருக்கு நேரா இருக்கக்கூடிய மார்க்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலா எல்லா கொஸ்டின்ஸுமே முடிஞ்சது. ஸோ இப்போ வந்துட்டு நீங்க மார்க்ஸ் எல்லாமே வந்து நோட் பண்ணிட்டே வந்திருக்கீங்க. அந்த மார்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு டோட்டல் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா மார்க்கையும் வந்து சொல்லிக்கலாம். நீங்க எல்லா மார்க்ஸையுமே ஆட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய ஸ்கோர் பிட்வீன் 9 to 15 இருந்தது அப்படின்னா உங்களுடைய சோல்மேட்டினுடைய பேருடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன அப்படின்னா A, G, K, Y, O, Q, R, Z. ஸோ இதுல ஏதாவது ஒரு லெட்டரா தான் இருக்கும். மேபி உங்களுடைய டோட்டல் ஸ்கோர் வந்துட்டு 16 to 20 இருக்கு அப்படின்னா B, C, J, L, T, S, P, U, X இதுல ஏதாவது ஒன்னா தான் இருக்கும். மேபி இதுவும் இல்ல 21 to 27 உங்களுடைய டோட்டல் ஸ்கோர் வந்தது அப்படின்னா D, E, F, H, N, I, V, M, W. ஸோ இதுல ஏதாவது ஒன்னா தான் கண்டிப்பா இருக்கும். ஸோ உங்களுடைய சோல்மேட்டினுடைய பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன அப்படின்றது இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்க சோல்மேட்டினுடைய நேமை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரியான வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய மாற்றம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இதோட நான் கிளம்புறேன்.